ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு நம்ம நாராயணியம் எழுதின நாராயண பட்டதிரியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த 400 வருஷங்களுக்கு முன்னால் நாராயண பட்டதிரி இருந்திருக்கார். அப்போ தான் அவர் நாராயணியமும் எழுதியிருக்கார். அவர் கேரளாவில் பிறந்தவர். கேரளாவில் திருநாவான்னு ஒரு புண்ணியமான தேவி க்ஷேத்திரம் உண்டான். அந்த இடத்துல மேப்பத்தூருங்கிற வீட்டில் நாராயண பட்டதிரி பிறந்திருக்கார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவருக்கு அந்த ஊர் பேரோடு சேர்த்து மேப்பத்தூர் நாராயண பட்டதிரின்னு அவரோட பேர் ஆயிருக்கு. முதல்ல அவர் அப்பாவாட்டையும் நிறைய ஆச்சாரியர்கள்கிட்டையும் மீமாம்சம், வியாக்கரணம் அப்படின்னு பல முக்கிய சாஸ்திரங்கள் எல்லாம் கற்றுண்டாராம். ரொம்ப அவருக்கு சமஸ்கிருத மொழியில் ரொம்ப புலமை உண்டான். அதனால் அவர் தானே பல நூல்கள்லாம் இயற்றியிருக்காராம். ஸ்ரீபாத சப்தத்தின்னு அம்பாள் மேலே அவர் ஊரில் இருந்த அம்பாள் மேலே ஒரு இது காவியமும் எழுதியிருக்கார். காவியம் எழுதுறதுலேயும் அவருக்கு ரொம்ப ஆர்வம். அந்த காவியம் எழுதுறத பற்றியெல்லாம் ஒரு குருகிட்ட படிச்சிருக்கார். அந்த குருவோடு தான் நிறைய நாட்கள் இருந்து காவியத்தை பற்றி இன்னும் இலக்கணங்கள்லாம் பற்றி படிச்சிருக்கார். ஒரு தடவை அந்த குரு கேட்குறாராம் அவர்கிட்ட, எல்லா விபக்திகளும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாராம். உனக்கு விபக்திகள்னா இலக்கண வேற்றுமைகள் போல் இருக்கு, உனக்கு அதை பற்றி எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாராம். அப்போ ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறாராம். ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு அதில் என்ன மாதிரி சொல்கிறாருன்னா, கிருஷ்ண சப்தத்திலேயே எல்லா விபக்திகளும் வந்துடுறது. லோக குருவான கிருஷ்ணன் என்னை ரட்சிக்கட்டும். கிருஷ்ணனாலேயே தான் நான் பலமுறை ரட்சிக்கப்பட்டேன். கிருஷ்ணன் பொருட்டே என் மனத்தை கொடுத்து விட்டேன். கிருஷ்ணனிடத்திலிருந்தே நான் பிறந்தேன். நான் கிருஷ்ணனுடைய தாசனாக இருக்கிறேன். கிருஷ்ணனிடத்தில் அசையாத பக்தி எனக்கு இருக்கட்டும். பகவான் வேற, நாம் வேறல்ல. ஹே கிருஷ்ணா, தங்களின் பொருட்டு நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாராம். குரு ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டுட்டாராம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்பூதிரி நாராயண பட்டதிரிக்கு ஜன்மாந்திரத்திலேயே பகவத் பக்தி வாசனை இருந்திருக்கு. அதனால தான் அவரால் இந்த நாராயணியத்தையும் எழுத முடிஞ்சுது. அவர் இன்னும் நிறைய வித்தைகள் எல்லாம் கற்றுன்னு இருந்திருக்கார். அப்புறம் ஒரு ஒரு பெரியவாள்லாம், சில பெரியவாள்லாம் சொல்கிறா, நம்பூதிரிக்கு வாத நோய் அப்போ தான் அவர் குருவாயூருக்கு போய் குருவாயூரப்பன் மேலே நாராயணியம்ங்கிற காவியத்தை இயற்றினார் அப்படின்னு சொல்லுவார். அந்த வியாதி வந்ததையே ஒரு சில பெரியவா கர்ம வினையினால் அவருக்கு அந்த வியாதி வந்துட்டு அப்படின்னு சொல்கிறா. சிலர் சொல்கிறா, அந்த காவிய குரு வாத நோயால் கஷ்டப்பட்டு இருந்தார். அவருக்கு தான் அவ்வளோ கத்துண்ட உடனே அவர் நாராயண பட்டதிரி, என்ன குருவாயூரப்பன் ரட்சிப்பான், நான் உங்களோட வியாதியை எனக்கு கொடுத்துடுங்க, நான் அதுதான் உங்களுக்கு குரு தட்சணையாக கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு வயசாகிடுது, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்கக்கூடாது, எனக்கு சின்ன வயசு தான், நான் சரிப்படுத்தி விடுவேன் அப்படின்னு திடமான மன திடத்தோட குருக்கிட்டேருந்து குரு தட்சணையாக அவரோட வியாதியை தனக்கு வாங்கி விடுறார் அப்படின்னு சில பெரியவாள்லாம் சொல்கிறார். சிலர் சிலர் சொல்கிறா, இல்லை இது கர்ம வியாதியாக அவருக்கு திடீர்னு வந்துடுத்து அப்படின்னு சொல்கிறா. இது எப்படியோ நமக்கு நாராயணியங்கிற பாகவத சாரம் கிடைச்சிடுது. குருவாயூரப்பன் அவருக்கு உடம்புக்கு வந்த உடனே, வாதரோகம் வந்த உடனே ஒரு ஜோசியரை போய் பார்க்குற. அப்போ அந்த ஜோசியர் சொல்கிற, நீ குருவாயூருக்கு போ, குருவாயூரப்பனோட சரித்திரத்தை காவிய நடையில் எழுது, அது எழுதி முடிக்கிறதுக்குள்ளே
உனக்கு வியாதி சரியா, குருவாயூரப்பன் அருளால் வியாதி சரியாயிடும் அப்படின்னு அந்த ஜோசியர் சொல்கிறார். உடனே அவரை கூட்டிகிட்டு அங்கே குருவாயூருக்கு போகிறார். அவர் அங்கே இருக்கிற புண்ணிய நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு தினம் குருவாயூரப்பன் சந்நிதியில் கொண்டு வந்து அந்த அவருக்கு நடக்க வாத நோயினால் சிரமப்படுறதுனால அவரோட வேலையால் தான் அவரை தூக்கின்னு வந்து அங்கே உட்காத்தி வைப்பான். அவன் தான் குளிப்பாட்டி எல்லாம் கூட்டின்னு வந்து வைப்பான். அவர் அங்கே உட்காந்து காவிய நடையில் நாராயணியத்தை பாடினார். நாராயணியம் ஒவ்வொன்றையும் பாடும்போதும், குருவாயூரப்பா, இது நடந்ததா, இது நிஜமாக நடந்ததா, எனக்கு முதலே சொல்லு, எனக்கு அந்த காட்சிகளை காண்பி அப்படின்லாம் பட்டதிரி சொன்னாக்க அதெல்லாம் அவர் கண் முன்னால் காட்சிகள் எல்லாம் குருவாயூரப்பன் அனுகிரகம் பண்ணி காமிச்சுட்டு இருந்தாராம். இப்படி நடந்ததா அப்படின்னு கேட்டால் அந்த பிம்பமே ஆமாம் அப்படின்னு தலையாட்டுமா. அதெல்லாம் கேட்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு தசகத்துக்கும் அவர் கேட்பாராம், நிஜமா இப்படி நடந்ததா அப்படின்னு. ஆமாம்னு அந்த பிம்பம் தலையாட்டுமா. இப்போல்லாம் அதோட அந்த நாராயணியத்தோட மகிமையை என்னன்னு சொல்கிறது. பாகவதத்தை அதை இதுவாக வச்சுட்டு தான் அவர் நாராயணியம் எழுதினார். அந்த பாகவதங்கிற காவியத்தை பேஸாக வச்சுட்டு தான் அவர் நாராயணியம்னு அதுலேருந்து எடுத்து எழுதினார். அவர் கடைசியில் சொல்கிறார், முதல் ஸ்லோகத்திலேயே சொல்கிறார், வேத பொருளே குருவாயூரில் எழும்பியிருக்கு. வேத பொருளே குருவாயூரப்பனா வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணின்னு இருக்கார். என்ன பாக்கியம் பண்ணியிருக்கோம் நம்மெல்லாம். அப்படி இந்த கலியுகத்தில் இதுக்கு மேலே என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். இன்னும் நிறைய இருக்குது. பட்டதிரியை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். குருவாயூரப்பா.